நில வைக்க போறோம் கண்டிப்பா. ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ராம் யோகா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, எங்களால இது ஃபர்ஸ்டே நான் சொல்லி முடிச்சிடறேன். எங்களால வந்து சரியா வீடியோவே போட முடியல. ஏதோ வந்தது போனதுன்னு போட்டுக்கிறீங்க. ஏன்னா ஒர்க்கு வந்து ஷாப்புக்காக ஓடிக்கிறதுனால வீடியோ உங்களுக்கு கரெக்டாக கொடுக்க முடியல எங்களால். எல்லாரும் எங்களுக்கு திட்டவே ஆரம்பிச்சிட்டீங்க, ஓவரா பண்றீங்கக்கா, இப்பெல்லாம் வீடியோவே போட மாட்டீங்க. பொங்கல் வேற வரனால கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய போய்க்கிருக்கு. அதனால வந்து எங்களால சரியா யூடியூபை கவனிக்க முடியவில்லை. தப்பா எடுத்துக்க வேண்டாம். இனி கொஞ்சம் முயற்சி பண்றோம். சப்போர்ட் பண்ணுங்க, முடிஞ்சல சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு ரெண்டும் சொல்ல தெரியல. ஏன்னா வியூஸ் எல்லாத்துக்குமே இப்ப கம்மியாயிருச்சு. எங்களுக்கு எங்களுக்கு வந்து நாங்க பரவாயில்ல. இல்ல நாங்க வீடியோ ஒழுங்கா கொடுக்கல. அது எனக்கு வேற விஷயம். எங்களுக்கு பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு 3 மில்லியன் 4 மில்லியன் வச்சிருக்கவங்களுக்கே 60,000 தான் போயிருக்கு மேக்ஸிமம். நல்ல கண்டென்ட்டுக்குலாம் வியூஸ் போக மாட்டேங்குன்னு நினைக்கும் போதுதான் மற்ற நிறைய பேர்த்த பார்த்தோம். அவங்களுக்குலாம் வியூஸ் போட்டு பரவாயில்லடா, நம்மளுக்கு போதுண்டா அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் கொடுங்க. வியூஸ் போகாது ஒரு சைடு கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா வியூஸே வர வர போக மாட்டேங்குது. நம்ம தான் ஒழுங்கா கண்டென்ட் கொடுக்கல அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஒழுங்கான வீடியோஸ் நாங்க போடல அப்படின்றது எங்களுக்கு தெரியும். கரெக்டா இப்பதான் போன் வர்றோம். முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் வந்துருச்சு. அவங்க குட்டீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் சேமா இருக்கும். டிங் டிங். ஓகே, ராம் வந்து வடசூரா இங்க இல்ல. ஐயோ கஸ்டமர்ல பேசணுமே. ஏன்னா பொங்கலுக்கு வேற நிறைய ஆர்டர் ஆகிட்டு இருக்கு. அதனால சரி ஓகேங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்களோட கொஸ்டின் ஆன்சர் நாங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஏதாவது நீங்க ரீப்ளே பண்ணிருக்கீங்களா? முதல்ல ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி பண்ற? நான் கொஸ்டின் இருக்கேன் ரீப்ளே பண்ண மாட்டேன். நீ போட வேண்டியது வீடியோ என்ன ஐடி கேக்குற அப்படின்றவதான் கேக்குறாங்க எல்லாருமே. நான் ரீப்ளே பண்றீங்களா அப்படின்ற மாதிரி. ஓகே, இன்னைக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு குட் நியூஸோட ஒரு அப்டேட்டோட வர போறோம். நாங்க எப்பன்னு கேட்டுக்கிறீங்க, அதை சொல்லிடலாம். அதை என்னைக்குன்றத சொல்லிடுறோம். என்ன விஷயம்ன்றதே சொல்லிட்டு எப்படா எப்பன்னு கேட்டிருக்கீங்க. தலை வெடிச்சிரும் போல இருக்கு. அங்கிட்டு கிட்டமா ஒண்ணுமே சமாளிக்க ஒருத்தர் 2 பேரால சமாளிக்க ஒருத்தரால சமாளிக்கவே முடியலங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேம் எடுக்க முடியல. ஏன்னா எல்லா கேட்ட கொஸ்டினையும் இந்த மாதிரி அனுப்பிச்சு வச்சுக்கிட்டேன். எல்லாரும் என்னென்ன எடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கு. அப்பதான் மறக்க மாட்டேன்றதுல மறந்துடுறேன். ஓகே, ஹாய் அண்ணா, நீ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம சேனல் புதுசா அடிச்சு பாக்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அங்கடிக்கல போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வர போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஹாய் அண்ணா, நீங்க லவ் பண்ணும்போது சரி, பட் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எந்த மூவி தியேட்டர்ல போய் பாத்தீங்க? அதாவது லவ் பண்ணும்போதும் இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்க எந்த மூவி பாத்தீங்கன்னா தியேட்டர்ல போய் பாத்தீங்க? லவ் பண்ணும்போது நாங்க தியேட்டருக்கே போனது இல்ல, மேரேஜுக்கு அப்புறம் அப்போ 3-4 வருஷம் கழிச்சு இப்பதான் லவ் டுடே படத்துக்கு போயிருக்கோம். வேற என்ன படத்துக்கு போயிருக்கோம்? நான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி போன மூவி என்ன லவ் டுடே தான். லவ் டுடே ஏதோ ஒரு படத்துக்கு போனாங்க, ஞாபகம் இல்ல. ஆனா நான் வந்து இதுவரை வந்து அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் நடிச்ச படத்துக்கு போனோம். அவன் அந்த ஆர்மி படம் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு போனோம். அதுக்கடுத்து இந்த படம் போனோம், பொன்னியின் செல்வன் போனோம். ஆமா, அந்த படத்துக்கு போனோம். அந்த படத்தை எங்களுக்கு புரியவே இல்லை கடைசி வரைய. நல்ல படம். செகண்ட் இதுல தான் புரிஞ்சுச்சு எங்களுக்கு படமே. அந்த படம் அடுத்து ரீசெண்டா படத்துக்கு வந்து சென்னையில போனோம். குடும்பஸ்தன் படத்துக்கு போனோம், பிரதர்ஸ் படத்துக்கு போனோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அமரன் படத்துக்கு போனோம். இந்த மாதிரி நிறைய படத்துக்கு போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் 4 வருஷம் கழிச்சு நினைக்கிறேன் லவ் டுடே தான் போனோம் நினைக்கிறேன், எங்களுக்கு தெரியல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மகிக்கு காது குத்து, புது வீடு போய் காது குத்தணும்னு சொன்னீங்க. எப்ப காது குத்த போறீங்க? ராமண்ணா அருள் சிஸ்டரும் ரீல்ஸ் பண்ணுங்க, லெக்ஸ் ப்ரோவும் யோகா சிஸ்டரும் ரீல்ஸ் பண்ணுங்க. சும்மாவே நீங்க இவருக்கு அவர் வேற முன்னாடி இருக்காரு, நீங்க வேற முன்னாடி இருக்குன்னு சொல்றீங்க. இப்படி ரீல்ஸ் பண்ணா அவ்வளவுதான் போதும். கழுவி ஒரு டீம் வந்துருவாங்க. என்ன வந்து கண்டிப்பா வந்து ரீல்ஸ் பண்றோம். இது பாக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம். நல்ல பட்டா வேணா போடுறோம் ஏதாச்சும். செகண்ட் क्वेश्चन, அதுக்கப்புறம் அக்கா உங்க பையனை பார்க்கும்போது யோகா அக்கா அப்பா மாதிரி இருக்கான், உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது யார் மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. ராமண்ணா யோகா அக்கா. எனக்கு வந்து எங்க அம்மா மாதிரி இருப்பான். நிறைய பேர் ஆனா ரீசன்ட் வீடியோ எல்லாருமே எனக்கு மோஸ்ட்லி எங்க அப்பா மாதிரி இருக்கான்னு தான் சொல்றீங்க. எங்களுக்கு தெரியல. ஆனா என்னை பொறுத்தவரையும் எங்க அம்மாவை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கும். அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா எங்க அம்மாவுக்கு இந்த நெத்திக்கிட்ட வந்து ஒரு ஓட்டை இருக்கு. அது மயிலுக்கு தெரியும். உங்களுக்கு எங்க அம்மாக்கு இப்படி சுருக்கும் போது அந்த ஓட்டை தெரியும். மயிலுக்கு அதே மாதிரி சிரிப்பு அப்படியே அவங்க அப்பத்தா மாதிரியே இருக்கும். அழுகுறதும் பாத்தீங்கன்னா அப்பதா மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. எங்க அம்மா எதுக்கு எடுத்தாலும் அழுகும். சம்பந்தமே இருக்காது, உட்காந்து அழுகு இருக்கும். எங்க ஊருக்கு வரலையா அழுகும்.
நீங்க ஏன் வரலையா அழுகும், நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அழுகும், எதுக்கு எதை சொன்னாலும் அழுதுகிட்டே நான் ஊருக்கு வரல அதே மாதிரி மையன் எள்ளுக்கெடுத்தாலும் அழுவேன், எனக்கு வாங்கி கொடுக்கலன்னு அழுவேன். நான் ஒரு 2 ஜோடி செருப்பு வாங்கியிருந்தேன் நேத்து, அதுக்கு அழுவேன். அதுக்கு இந்த செருப்பு தூக்கி எரிஞ்சுட்டான்டா, எரிஞ்சுட்டு எனக்கு நீங்க வாங்கி தரணும்னு ஒரே சோஃபால உட்காந்து அழுங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எங்க அத்தை மாதிரியே அழுகு மூஞ்சி பையன். அதனால நிறைய விஷயம் அத்தை மாதிரி பண்ணுவேன். நிறைய பேர் வந்து எங்க அப்பா மாதிரி ஃபேஸ் கட் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா சில இடத்துல பாக்கும்போது அப்படித்தான் இருக்கு. அப்பா சாமி இல்ல சாமி போட்ட போது வந்து குமரம வீடியோ எடுத்திருந்தேன். அந்த போட்டோல நிறைய பேர் வந்து யோகாக்கா சத்தியமா சொல்றேன் மகி வந்து ஒரு சாடையில மஞ்சு மாதிரி இருப்பான், ஒரு சாடையில மாமா மாதிரி இருப்பான், ஒரு சாடையில அத்தை மாதிரி இருப்பான், ஒரு சாடையில இணைய மாதிரி இருப்பான், ஒரு சாடையில லட்சுமி மாதிரி. எங்க அம்மா வந்து எங்க அத்தையும் எங்க மாமா உடம்பு கட்டலாம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரி, அந்த பாடியில பாத்தீங்கன்னா எங்க அப்பா மாமனார் மாதிரி. எங்க அம்மா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, கை அடி சரியான கை அடி செம்ம அடி கொடுக்கும், இப்படி அடிச்சான்னு போதும் அவ்வளவு அடிக்க. ராம் சொல்லுவான், அப்படியே எங்க அப்பா மாதிரியே அடிக்கிறாண்டி, சப்பு சப்பு அடிக்கிறாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது क्वेश्चन. அதனால இது வந்து நீங்க வந்து எல்லாரும் ரிப்பீட்டடா ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, 3rd क्वेश्चन. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சிஸ்டரே பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை क्वेश्चन 6 क्वेश्चन கேட்டிருக்காங்க. அந்த 6 क्वेश्चनக்குமே ஆன்சர் பண்ணிரும். மகியோட அதுக்கடுத்து அவங்க கேட்டிருக்கிறது என்னது அதிகமா இருக்கேன், காது குத்தை பத்தி கேட்டிருக்காங்க, சொல்லவே இல்லை பாரு. காது குத்து வந்து இப்ப கிடையாது, நான் எல்லாருடைய காது குத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மகிக்கு குத்துவேன். ஏன்னா என்னோட கமிட்மெண்ட் நிறைய இருக்கு. மகிக்கும் மகிதேசனுக்கும் சேர்ந்து குத்துவீங்கனாலும் ஒரு சில பேர் கேட்டீங்க. அது வந்து தெரியல, வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒன்னா குத்த வாய்ப்பு இருக்கு. நாங்க சிவகங்கையில இருக்கோம், கீரமங்கலத்துல இருப்போம், தெரியல. இல்ல ஒருவேளை நம்ம வந்து கீரமங்கலத்துல குத்துற மாதிரி இருந்தாலுமே குத்தலாம், அது வந்து ஓகே. நம்ம ஏதாவது குலதெய்வ கோயில தானே குத்துவாங்க, மொட்டை எடுத்து காது குத்துவாங்க இல்லையா, தெரியல. குத்தலாம், அப்படி குத்துறா நல்லது சாமி குலசாமி கிட்ட வச்சு. ஆனா நம்ம மால்ல ஒரு கோயில வச்சு பண்ணிட்டு இங்க கூட்டு வந்து அந்த மாதிரி நம்ம ஊர்ல போய் குத்தி வீட்டுக்கு கூட்டு வர மாதிரி. சரி ஓகே. அதனால மகிக்கு வந்து எப்ப காது குத்துறோம் கண்டிப்பா கூடிய பெருசா தான் குத்துவோம். பால் காசு எப்படி பண்ணமோ அதே மாதிரி மகிழனுக்கு அடுத்த குழந்தை வந்துட்டாலுமே 2 சேர்த்து குத்திடலாம் அப்படின்ற பிளான்ல தான் நாங்க இருக்கோம். நெக்ஸ்ட் பேபி வந்துச்சுன்னா அதோட சேர்த்து குத்திடலாம் அப்படின்னு இருக்கோம். நான் இப்ப குத்தல. அதுக்கு இந்த கொஸ்டின் வேற ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கிறேன். ஓகே சொல்லிட்டோம் குட்டீஸ். அதுக்கு 3வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, மூணாவது கொஸ்டின் கேட்டாங்க, ஒரு 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அக்கா மகியோட லஞ்ச் மெனு எல்லாம் எந்த வீடியோ போடல, லஞ்ச் வீடியோலாம் ஏன் போடலன்னு கேக்குறீங்க. அவனுக்கு இப்ப வீடியோவே கிடையாது, அதனால போடல. அவனுக்கு வீடியோ அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் கிடையாது, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மட்டும்தான். அதை ஏன் போடணும்ட்டு அது லஞ்ச் பாக்ஸ் தினமும் கொடுத்துதான் விடுறேன். ஆனா அந்த வீடியோ எடுக்க முடியல. சாப்பாடா இருந்தா எல்லாருக்கும் தெரியும் இந்த சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு. முட்டை சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாரும் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்குமே நல்ல ரிவ்யூ இருந்துச்சு, நம்மகிட்ட வியூஸ் இருந்துச்சு, நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஆனா நாங்க போட முடியாத ரீசன் பாத்தீங்கன்னா வேலைகள் போய்கிட்டு இருக்கு, அவனை கிளப்புறது கரெக்டா இருக்கும். அவன் 8 மணிக்கு தான் எந்திரிப்பான், சடனா அரை மணி நேரத்துல கிளப்பணும். 8:30 நான் இங்க வண்டி எடுத்து நான் போகணும். 8:30 போய் நான் இங்க 8:20 ரீச் ஆகி அவனை 8:40 விடணும். அது 8 மணிக்குள்ள அவனா எந்திரிச்சானா ஓகே. நாங்க உசுப்புன்னு வச்சுக்கோங்க, அந்த டே ஃபுல்லாவே அழுதுட்டே தான் இருப்பான். அந்த கிளம்பி முடிச்சு ஸ்கூலுக்கு போய் சேர்க்கிற வரை அழுதுட்டே இருப்பான். அதனால அவன் எப்ப எந்திரிக்கணும் அப்பதான் நாங்க கிளப்பி விடுவோம். அந்த மாதிரிதான் இருக்கும். கரெக்டா 8 மணிக்கு எந்திரிச்சிருவான். அதனாலதான் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ எல்லாம் போட முடியல. அவனுக்கு சாப்பாடு ஃபுட் எல்லாமே ஸ்கூல்லயே. ஓகேங்களா, இது நிறைய டைம் கேட்டீங்க. கடை ஓபன் பண்ணாலும் வீடியோ போடுற மாதிரி தெரியல, யூடியூப் சேனல்ல க்ளோஸ் பண்ணிட்டு போற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாதிரி தான் ஓடிக்கி இருக்கு லைஃப், என்ன பண்றது பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து 2வது கொஸ்டின். அதே பொண்ணு 2வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, அக்கா உங்க குலதெய்வம் கோயில் பெயர் என்ன அக்கா, உங்க குலதெய்வம் பேர் என்ன அக்கா. திருப்பி 2 பேருமே கேட்டிருக்கீங்க. உங்க அப்பாவோட குலதெய்வம் பேர் என்ன, எங்க அப்பாவோட குலதெய்வம் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்பாவோட குலதெய்வ சாமி கோயில், எங்க கோயில், எங்களுடைய சாமி கோயில் வந்து மருதப்பர் ஸ்ரீ மருதப்பர் சுவாமின்னு இருக்கும். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோழசேரி, ராஜபாளையம் சோழசேரின்னு சொல்லுவாங்க, அந்த ஊர்ல தான் இருக்கு எங்க குலசாமி கோயில். மருதுடையார் அப்படின்னு சொல்லலாம், மருதப்பர்னு சொல்லலாம். அங்க ஒரு 5 சாமி இருக்காராமா, 5 6 சாமி இருக்காங்க. காளைச்சாமி ஒரு சாமி இருக்கு, மஞ்சம்மா பேச்சியம்மன் இருக்கு, நிறைய புத்தர் மாதிரி ஒரு சாமி நிறைய இருக்கு, பேர் தெரியல எனக்கு. ஆனா அங்க ஸ்பெசிபிக் பாத்தீங்க அப்படின்னா மருதுடையார், காளைச்சாமி சாமி, 2 சாமி நாங்க வந்து எல்லா சாமியும் கும்பிடுவோம். அது ரொம்ப ஸ்பெசிபிக்கா கும்புற சாமின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மஞ்சு அக்கா மகள் காது குத்துக்கு என்ன செய்ய போறீங்க? ஒன்னும் இல்லை, எப்பயும் சொல்லிடுறேன் நானே, இதுல பெருசா இல்ல, மொய்யா செய்யலாம் முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா மொய்யா செஞ்சா அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க போய் எடுத்துக்குவாங்க. மெயின் அது ஒரு காரணம் எனக்கு.
நான் இப்படி போய் கொண்டு போனேன் அப்படி கொண்டு போனோம் ஒரு எக்ஸ்பர்ட் எல்லாம் இல்லை. ஏன்னா நாங்க வந்து செய்யறது பாத்தீங்க அப்படின்னா எங்க அத்தை மாமா எங்களை செய்ய வச்சிருவாங்க. ஆமா. ஏன்னா அவங்களும் எங்களோட சேர்ந்தவங்க தானே. அத்தை மாமா எடுப்பாங்க, நம்மளுக்கு செஞ்ச மொழியை நம்ம செஞ்சிருவோம். திருப்பி எனக்கு அவ செஞ்சிருக்கா பால் காய்ச்சிக்கு, நான் அதோட சேர்த்து அதிகமா செய்யணும். தாய்மாமேன்ற முறைக்கு கண்டிப்பா நாங்க எங்களோட பெஸ்ட் அதை நான் செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. அந்த அமௌண்ட் நான் பெரிய அமௌண்ட் தான், அதை நான் போய் செஞ்சிருவேன். அப்ப அதுக்கு மத்த தட்டு கிட்டு எல்லாத்தையும் பொட்டுக்கிட்டு எல்லாமே வந்து எங்க அம்மா தான் ரெடி பண்றாங்க எல்லாமே. ஓகே. இல்ல அது வந்து இல்ல எனக்கு வந்து நீங்க கொடுக்குற காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நகையை எடுத்துட்டு வாங்கன்னா அதே காசுக்கு எடுத்துட்டு போயிருவேன். என்ன நகை அப்போதைக்கு நல்லா இருக்கும், அந்த இதுக்கு என்ன பண்ண முடியும், காசே தந்துருங்க நீங்க எடுத்துக்கங்க, சேர்த்து போட்டு எடுத்துக்கிறதா அப்படியே போட்டுரும். அது என்னை பொறுத்தவரை மொய் செய்வது நல்லது. ஆமா, அவங்களுக்கு பிடிச்சது அவங்க பிடிச்சது அது போய் பார்த்து நம்ம வாங்கி கொடுத்தது சாட்டிஸ்ஃபையா இல்ல இதனால இதை போய் எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இல்ல நம்ம அந்த அளவுக்கு போய் எடுக்க மாட்டோம். அதே மாதிரிதான் லட்சுமணனுக்கும் நாங்க வந்து பால் காய்ச்சிக்கு அவனுக்கும் கை காசு ஏன்னா வந்து நிறைய வேலை இருக்கு, அவனுக்கு வேலை இருக்கு இல்லையா, ஏதாச்சும் அவன் வச்சு ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிக்கலாம். இல்ல அவனுக்கு பிடிச்ச பொருளை வீட்டுக்கு ஏதாச்சும் அவனுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி வச்சுக்கலாம். நம்ம வாங்கி கொடுத்து ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லாம போச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால வந்து காசாவே கொடுத்துட போறோம் அவனுக்குமே. ஓகேவா? அதுவும் கேட்பீங்க பால் காய்ச்சிக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு, அதுக்காக இப்பயே சொல்லிட்டேன். 2 பேருக்கும் முதல்ல சம்பாதிச்சு வந்த காசு வாங்கின முதல் பொருள் என்ன? பிசி. ஆமா, லேப்டாப் வாங்க சிஸ்டம் வாங்கினதுதான் முதல் எங்களுடைய சம்பாத்தியத்துல. போன் வாங்கணும் இல்ல பிசி தான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் எடிட்டிங். அந்த பிசி 18ஆம் தேதி தான் வருது, 25ஆம் தேதி தான் வருது. மச்சான் வீட்டுல இருக்கு அந்த பிசி. அதுக்கப்புறம் தான் அது கடைக்கு வைக்கிறதுக்காக அது வருது. ஆமா, அதான் ஃபர்ஸ்ட் வாங்கினா. அதுக்கப்புறம் கேமரா மைக்கு எல்லாமே வாங்கணும். மைக்கு போன் ஐபோன் வாங்குவோம், அது எங்க சம்பாதிச்சு தான் வாங்கினது. அடுத்து எல்லாமே மேக்ஸிமம் சம்பாதிச்சு சேர்த்து. வாழ்க்கையிலே எங்க ஐபோன்ல நாங்க யூஸ் பண்ணுவோமான்னு கனவுல நினைச்சதே கிடையாது நாங்களாம். ஆனா நான்லாம் யூஸ் பண்ணுவோம்னா சத்தியமா எதிர்பார்க்கல. நாங்களாம் எதிர்பார்த்ததே கிடையாது. ஐபோன்ல நம்ம யூஸ் பண்ணுவோமா, போன் யூஸ் பண்ணப்பட்ட பாட்டே பெரிய வருதாங்களா. இதுல ஐபோன் நம்ம வாங்குவோமா, இப்பெல்லாம் 1க்கு 3 போன் மாத்திட்டோமா. ஐபோனு 3 போன் மாத்தணும். 13, 14, 15 அப்ப. ஆமா, இப்ப 15 நினைக்கிறேன். அடுத்து 17 எடுக்க போறாங்க. எப்பன்னு தெரியல. டியூ முடிஞ்சோடனே எடுப்பாங்க மேடம். ஓகே. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாள் சேர்த்து வச்சு தான் வாங்கணும். அந்த சம்பளத்தை சேர்த்து வச்சு வாங்கணும். இப்ப சம்பளமே இல்ல. அக்கா, உங்க சாமி ரூம்ல கபோர்டு போட்டீங்கல்ல, அது எவ்வளவு காசு வந்துச்சு அக்கா? இது வந்து இப்படி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அது மட்டும் தனியா தெரியாது. எனக்கு வீட்டு டிவி யூனிட் எல்லாம் சேர்த்தா ஒரு ஆள்கிட்ட போட்டோம். ஃபுல்லா போட்டோம். அது அமௌண்ட் கூட வந்துச்சுங்க. எல்லாமே உட்டன்ல எல்லாம் பிரீமியம் குவாலிட்டி. மேக்ஸிமம் 5 lakhs வந்துச்சா? ஆமா, இருக்கலாம். 5 lakhs கிட்ட வந்து. ஏன்னா ஃபுல்லாவே உட்டன். அது மட்டும் செப்பரேட்டா எனக்கு ரேட் எங்களுக்கு தெரியல. அது மட்டும் குறைஞ்சது 50 40 தெரியல. அது என்ன கணக்குன்னு நான் மதிப்பு சொல்றேன். அதுக்கடுத்து 4th கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ஆள் கேட்டிருக்காரு. அதுக்கடுத்து வந்துடலாம். அதுக்கு அந்த அவங்க கேட்ட கொஸ்டின்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ணா அண்ணி, உங்க மேரேஜ்க்கு அப்புறம் நீங்க தனியா வந்தீங்க. அப்போ ராமண்ணா அவங்க அப்பா அம்மா நினைச்சு ஃபீல் பண்ணாங்களா? கோவமா ஃபீல் பண்ணோம் நாங்க அப்ப அந்த சீசன்ல. அதாவது ஒரு ஃபைட்ல தானே வெளியே வந்தோம். அப்ப கோவம், வருத்தம், ஃபீலிங் இல்ல, வருத்தமா இருந்துச்சு. ஒரு சில விஷயங்களுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு, இவன் அழுகாத நாளே கிடையாது. ரொம்ப வருத்தப்பட்டான். ரொம்ப இப்படி பண்ணிட்டாங்க அப்படி நிறைய வருத்தப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தனியா கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த வந்தது நல்லதா போச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை இன்னைக்கு நான் இப்படி இருக்கிற காரணமே அந்த ஒரு சண்டை. எங்க அம்மா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அத்தை மாமாக்கு பெரிய டைம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் வைக்கணும். அது ரொம்பவே சொல்லியிருக்கேன். உங்களாலதான் இவ்வளவு தூரம் நான் வளர்ந்துருக்கேன். நான் போட்டியா எடுத்துக்கிறது, நான் இது போட்டியா எடுக்க கூடாது, தப்பான விஷயம். உனக்கும் எனக்கும் தான் போட்டியே, 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொன்னேன். யாருக்கு? எனக்கு, எங்க அம்மா அப்பா பேரு சொல்லி சொன்னேன். அடுத்த நாங்க வந்து கொஞ்சம் டக்குன்னு முடிக்கிறோம். ரொம்ப லென்த்தா போற மாதிரி இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் கேர்ள் பேபியா இருந்தா மகிழினி நேம் வைப்பீங்களா? ஆமா, அந்த மாதிரிதான் வைப்போம். மகிழினி வைப்போம். பையன் போனாலும் மித்ரன் வைப்போம். என்னோட ஆசை மித்ரன், அகிலன். இவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மித்ரன் வைப்போம். மித்ரன் நல்லா இருக்கு. மகிழன், மித்ரன் இல்லன்னா அகிலன். மகிழன், அகிலன் அழகா இருக்குல்ல. அடுத்து வந்து ராம், யோரான், யோராவா, ராவா, ராகம் அப்படிலாம் வைக்க மாட்டேன். அது உங்க யூடியூப் சேலரி எவ்வளோ? வேற அமௌண்ட்ல உங்க லைஃப்ல எப்படி உங்க லைஃப் நீங்க ரன் பண்றீங்க? ஓகேவா இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. எங்க யூடியூப் சேலரி நல்லா வந்துகிட்டு இருந்துச்சு, சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. வந்ததை விட இப்ப ரொம்ப கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ரொம்ப இல்ல, கொஞ்சம். நாங்க வந்து வீடியோ போடாத காரணத்தினால கம்மி. இல்லைன்னா நார்மலா இப்போ வர மாதிரி தான் வரும். ஒழுங்கான கண்டென்ட் கொடுக்காதனால அவ்வளவா வியூஸ் போகல. பரவாயில்ல. பிசினஸ் போறதுனால வந்து எங்களால கண்டென்ட் கொடுக்க முடியல. தப்பா நடந்துக்காது. இல்லைன்னா பிராங்க் வீடியோ போடுங்க மேடம்லாம் அள்ளி வச்சு கதற வச்சிடலாம்.
டைம் கிடைக்க மாட்டேது. சரி ஓகே, எங்களுக்கு ஓரளவுக்கு எங்களோட லைஃப்பை வந்து இது பண்ற மாதிரி யூடியூப்ல சம்பளம் எங்களுக்கு வருது, ஓகேவா இருக்கு. அதுக்கடுத்து ஓன் பிஸ்னஸ் கம்பெனி அத மாதிரி வைங்க அண்ணா. நீ ஓன் பிஸ்னஸ் தான் நாங்க பண்றோம். ப்ராடக்ட் நாங்களே தயாரிச்சு பண்றதால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போடணும், அது பண்ண முடியாது எங்களுக்கு தெரிஞ்சு. ஆனா என்னால முடிஞ்சுன்னா அதையும் செஞ்சிருவேன். ஆனா இப்பயுமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய போய் தேடி வெளியில ரொம்ப லாங்கெல்லாம் போய் உங்களுக்கு பண்ணி கொடுங்க. இங்க கிடைக்காத அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் தான் நல்ல குவாலிட்டியில. ஏன்னா இப்ப வாங்கின எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட குவாலிட்டி எப்படின்னு. மத்த இது மாதிரி நம்ம பண்றது கிடையாது. நேற்று தான் போட்டுச்சு, இது முடிஞ்சிருச்சு ஸ்டாக்கு, இன்னைக்கு போட்டிருக்கு திருப்பி. அது கஸ்டமர் கொடுக்கணும். அதனால நாங்க ஓனா தான் எங்களுக்கு தெரிஞ்சு பிசினஸ் பண்றோம். முன்ன மாதிரி உங்க ஃபேன் பேஜ்லாம் இருக்காங்களா? உங்களுக்கு ஃபேன் பேஜ்ல இருக்காங்களா? கண்டிப்பா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இன்னும் எங்களை அவங்களாலதான் நாங்க இவ்வளவு தூரம் வளர்ந்துக்கு இருக்கோம்னு சந்தோஷப்படுறேன். நாங்களாம் வளரல, அவங்க எங்க வீடியோ போட்டோஸ் எங்க வீடியோ போட்டோலாம் எடிட் பண்ணி போடுறாங்க. அவ்வளவு அழகா எடிட் பண்றாங்க. அவ்வளவுதான் எடிட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சமையா இருக்கும். ஆமா, அவங்களாலதான் நாங்க இப்ப ரீச்ல இருக்கோம். நாங்க வந்து கரண்ட்ல இருக்கிற மாதிரியே கொண்டாந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு வாங்க அந்த அளவுக்கு சொல்றோம், ஓகேவா. உங்களை நாங்களாம் மீட் பண்ணா வரலாமா? கண்டிப்பா வாங்க. ஷாப் ஓபன் பண்ணிக்கோம்ல, வாங்க கடைக்கு வாங்க, ஷாப்பிங் பண்ணுங்க. கடையில தான் இருப்போம், கடைக்கு வாங்க, ஷாப்பிங் பண்ணுங்க வந்து அப்படின்ற மாதிரி வாங்க. கண்டிப்பா வாங்க. அப்படிலாம் இல்ல, உங்களுக்கு வேணும்னா வாங்க, இல்ல பார்க்க வரணுமா கண்டிப்பா கடைக்கு வாங்க. நல்லா உட்கார்ந்து பேசிட்டு ஜாலியா போலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மகிக்கு எப்ப மொட்டை போடுவீங்க? நிறைய கோயிலுக்கு சாருக்கு மொட்டை இருக்கு. படிக்கிறேன், அது லைட்டா வளர்ந்தாலும் மொட்டை போட்டுற வேண்டியதே. போடுவா உண்மையா 3 மொட்டை கன்ஃபார்மா 3 மொட்டை இருக்கு அவனுக்கு. 3 மொட்டை கிட்ட இருக்கு. மொட்டை ஒரு வருஷமா போடல. மகிக்கு வர சொல்லுங்க, உங்க சாரி கலெக்ஷன் வீடியோ போடுங்க. கண்டிப்பா போடுறேன், டைம் இருந்தவங்க. நீங்க கட்டின வீடு எவ்வளவு ரேட் வந்துச்சு? எனக்கு அந்த மாதிரி ட்ரீம் ஹவுஸ் கட்டணும்னு ஆசையா இருக்கு. வீடு டிசைன் சூப்பர், தேங்க்யூ சோ மச். எங்க வீட பிடிக்காத ஆளே கிடையாது. என்னோட மதிப்பு 80க்கு மேல. ஏன்னா வந்து மண்ணிலேயே கட்டினேன், எம்சாண்ட் யூஸ் பண்ணல. எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியா போட்டேன். அதுதான் ஏன்னா மண் யூஸ் பண்ணது என் நோட்ல இருக்கு. நான் லோடு இறக்குனது, ஏத்துனது, எந்த கல்வானே எல்லாமே கம்பி முதற்கொண்டு டீடைல்ஸா எழுதி வச்சிருக்கேன். இந்த வீட்டுக்கு மட்டும் மதிப்பா 80 லட்சம் வந்துச்சுங்க. எவ்வளவு அதிகமா கம்மியா வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. கம்மியா இல்ல, 80க்கு மேல கம்பல்சரி வந்திருக்கும். ஏன்னா எம்சாண்டோட மண் ரேட் அன்னைக்கு வந்து நான் 80 ரூபாய்க்கெல்லாம் இறக்கிருக்கேன் 6 யூனிட். அந்த ரேஞ்சில் இருக்கும் போதுமே வேலை பார்த்தேன். எல்லாமே மண்ணு தான், நம்மளோட ஆத்து மண்ணு தான் எல்லாமே. நெக்ஸ்ட் क्वेश्चन, ஐ லவ் யூ ஆல். நீங்க எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் வீடியோஸ் போடுங்க, நாங்க எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவோம். நாங்க போடுவோமே. இதுல என்ன இருக்கு? எனக்கு 26 வயசு, இவங்களுக்கு 26 வயசு, இன்னும் 35-40 வயசு ஆனாலுமே நான் கிளவியான வர யூடியூப் தான் நான் போடுவேன். யூடியூப் இருந்தா நான் போடுவேன். நான் கிளவியாக மாட்டேன், இவங்க தான் கிளவியாங்க. நான் கிளவனாக மாட்டேன், இவங்க தான் கிளவியாங்க சீக்கிரம். நீங்க நிறைய கிரியேட்டரை பார்த்திருப்பீங்க. நீங்க மட்டும்தான் கேஷுவலா பிஹேவ் பண்றீங்க, ரீப்ளே பண்ணுவீங்க. மத்தவங்க எல்லாம் அப்படி கிடையாது. உங்க 2 பேரையும் எனக்கு டிக்டாக்ல இருந்தே ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த வார்த்தைக்கு அப்படி கிடையாது. அவங்க எப்படின்னா, நான் சொல்றேன், சும்மா தான் நம்மள மாதிரி நார்மல் மனுஷங்க தான் எல்லாருமே. ஒரு பீச்சில் போயிட்டாங்கன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அவ்வளவு பெரிய ஆளு, நம்ம வந்து இப்படி அப்படி அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி நாங்க நிறைய பேர் பார்த்திருக்கோம். ஆனா எங்க சர்க்கிள் எனக்கு அப்படி யாருமே கிடையாது. எல்லாமே அது மெயின். நாங்க பழகுறவங்க யாருமே அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எப்பவுமே உங்களின் ஒருவனா தான் இருப்பாங்க எல்லாருமே. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கிட்டே நம்ம பழகுறவங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக ஹெட் வெயிட் காட்டுறது அப்பெல்லாம் கிடையாது. அவங்க வீட்லயும் நான் போய் சாப்பிடுவேன். யார் வீட்டுல என்னை கூப்பிட்டாலும் நல்லா சாப்பிடுவேன். இந்த வார்த்தை வந்து எங்களை பாக்குற நிறைய பேர் எங்களை சொல்றாங்க, நீங்க ரொம்ப கேஷுவலா இருக்கீங்க, நீட்டா வீடியோ போடுறீங்க, அழகா இருக்கு. ரீசெண்டா கூட நாங்க வந்து ஐயப்பன் கோயில் பஜனைக்கு போயிருந்தப்ப எனக்கு பெரியப்பா எப்ப பார்த்தாலும் இந்த விஷயத்தை சொல்றாரு, வீடியோ போடுறீங்க, நீங்க தான் நீட்டா வீடியோ போடுறீங்க, அவ்வளவு அழகா இருக்கு. நிறைய பேர் அவங்க சொல்ல அன்னைக்கு பஜனை முடிச்சுட்டு போகும்போது கூட நீங்க அவ்வளவா வீடியோ போறீங்க, நீட்டா இருக்கு, வீடியோ பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. எப்படி ஆடுறீங்க அப்படிலாம் நிறைய நான் வந்து பார்க்கணும் நீங்க எப்படி வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பெரியப்பா அவரு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 5வது கொஸ்டின் போயிடலாம். ராம்போ யோகா சிஸ்டர், எனக்கு உங்க வீடியோ ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. என்னோட கேள்வி நான் எப்பவும் எல்லா வீடியோலையும் பார்ப்பேன், என் கேள்விக்கு பதில் சொல்லவே மாட்டீங்க. உங்க புதிய வீடு பற்றி சொல்லுங்க, அந்த வீடியோ போஸ்ட் போடுங்க. நீங்க கொஸ்டின் ஆன்சரே படிக்க மாட்டீங்க யோகா சிஸ்டர். என் பெயர் சொல்லி அழைக்கும். பேர் எனக்கு இல்ல, பேர் நான் எழுதல. வீட்டை பத்தி உங்களுக்கு சொல்லணுமா? சொல்லுங்க சார், புது வீட்டை பத்தி.
அவங்க கட்டிக்கிட்டு இது நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறதுடா. அதான் அங்க கூத்தாண்டர்ல. அது ஏன் சொல்லலைன்னா நாங்கள் அப்டேட் பண்ணல. உங்களுக்கு வேணா ஃப்ரீயா இருக்கும்போது வீடியோ எடுக்கிறேன், ஃபுல்லாவே உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருவோம். ஓகேயா? நில வைக்க போறோம் கண்டிப்பா, அதையும் அது சொல்றோம். ஏன்னா மேல சென்ட்ரிங் வேலை போய்க்கிருக்கு, இன்னும் அது அடைக்காம கடை திறக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்ல கடை திறக்கணும்னு இல்ல, தொழில் ஒன்று இருக்கட்டும் சேர்த்து வச்சிருந்தேன். பட் வந்து தொழில போடுற மாதிரி ஆயிப்போச்சு. அதுல போட்டு இப்ப அந்த சென்ட்ரிங்கை நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன். போட்டுடலாம். கடவுளை பார்த்து சீக்கிரமா அந்த சென்ட்ரிங்கை முடிச்சுட்டா. நான் சென்ட்ரிங் போட 2 லட்ச ரூபா வேணும். அந்த காசை தான் நான் இங்கே போட்டேன், சேர்த்து வச்சிருந்தது கடைக்கு. சரி ரைட்டு, ஏதாவது நல்லதான்னு நினைச்சிட்டு ஓடிக்கிறீங்க. நீங்க என் பேர் சொல்லி அழைக்கும் போது நான் சந்தோஷமா இருப்பேன். உங்க பேர் நான் நோட் பண்ணல சிஸ்டர், இருந்தாலுமே இந்த கொஸ்டின் கேட்ட உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். லவ் யூ ஆல், சூப்பர் சிஸ்டர், தேங்க்யூ சோ மச். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் தான். ஓகே, அக்கா மேரேஜுக்கு முன்னாடி அண்ணா நம்ம வாழ்க்கை ராம் வந்து என்னோட வாழ்க்கைக்கு ஓகேன்னு எப்ப ஃபீல் பண்ணீங்க? எப்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இவன் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தான்ல, அப்போ வந்து ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு நமக்கு வந்துச்சு. இல்லைன்னா விட்டுட்டு போயிருவானோன்னு நினைச்சேன். நானு லவ் பண்ணும்போது எனக்கு நான் நினைச்சிருந்தேன்னா இல்ல பையன் பொண்ணு வந்து நான் எனக்கு தெரியும்ல, பொண்ணோட ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு நான் வந்து பயந்தேன். மனசு ஒரு பையனுக்கு தான் தெரியும். அது வந்து உன்னோட இஷ்டம், அது நீ சொல்லிக்க. ஓகேவா? நான் வந்து நீங்க நான் என்ன நினைச்சேன்னா, ராம் லவ் பண்ணும்போது விட்டுட்டு போயிருவானோ. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லவ் ஃபெயிலியர்ஸ் ஆகி தெரிஞ்சிச்சுங்க. அதெல்லாம் நிறைய பாத்துட்டேன், நான் கண்ணார பாத்துட்டேன். அதனால ஒருவேளை நம்ம லவ் பண்ணி இவ ஏமாத்திடுவானோன்னு பயந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் இவ குடும்பத்தோட என் வீட்டுக்கு வந்து இல்ல, நான் சொல்லிடுறேன் என்ன காரணம், ஏன் விடலன்னு. இல்லைன்னா விட்டுருப்பேன், லவ் பண்ணிட்டு விட்டுருப்பேன். அப்படி கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணி ஏமாந்துட்டேன் ஒரு இடத்துல. ஏமாந்துட்டேன்ல, அது வீட்டில் பெருசு வச்சிட்டாங்க. அதுக்கு தான் உண்மையான பொண்ணை பத்தி லவ் பண்ண. உண்மையான பொண்ணு தான், நீ மூடு. அப்புறம் தான் இவங்களை லவ் பண்ணேன். டக்குன்னு அடுத்த 1 இயர் கழிச்சு திருப்பி லவ் பண்ணேன். அப்புறம் மேரேஜ் சீக்கிரமா பண்ணேன். ஏன்னா இவ்வளவு விட்டுட்டு போயிட்டாலும் போயிடுச்சு. நான் கொஞ்சம் கோவப்படுவேன், கொஞ்சம் இல்லைங்க அதிகமாக கோவப்படுவேன். ஃபோன் பேச பிடிக்காது எனக்கு. அது மாதிரி என்னுடைய ஒர்க்கு, என்னோட வேலை, இதுதான் என்னுடைய மைண்ட் செட்டில் இருந்துச்சு. ஆனா உண்மையாவே உட்காந்து ஃபோன் பேச மாட்டேன். வேர்ல்டுல லவ் பண்ணும்போது ஃபோன் பேச பிடிக்காத ஒரு ஆள்னா ராம் மட்டும். எனக்கு ஃபோன் பேச ரொம்ப பிடிக்காது. அதனால தான் ஃபர்ஸ்ட் லவ் எதாவது அஜிவ் போயிருந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷமா லவ் பண்ணோம். அது போனதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு இவங்களை பார்த்தோம், பேசினா லவ் ஆச்சு. 1.5 வருஷத்துல மேரேஜ் ஆச்சு. ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை பத்தி பேசினா பிடிக்காது, டென்ஷனா வரும் எனக்கு. ஐயோ அப்படி சொல்லி அந்த எக்ஸ் லவருக்கு மேரேஜ் ஆச்சு. வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்த போது எனக்கு மனசு திருப்தியாகி ஓகே ஆச்சு, இவன் லைஃப்ல நம்மளுக்கு இவன் தாண்டா இவன் நம்ம லைஃப்ல அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீல் வந்தது. அதான் அதுக்கடுத்து நான் வந்து லவ் பண்ண முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனா லவ் வந்து எனக்கு ஓகே மனசார நான் வந்து இவன் கல்யாணம் பண்ணிக்குவான்ற நம்பினது என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பொண்ணு லவ் பண்றேன், அது பிரச்சனை இல்லை. ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நீங்க அண்ணா வை எப்படி இருக்காங்க? தம்பிக்கு இப்ப லஞ்ச் பேக் பண்றதெல்லாம் போடுறீங்களா? போடல, அதான் கேக்குறீங்க. அதான் சொல்லிட்டோம்ல, அது கிடையாது. அதுக்கு உங்க வீடு பார்க்கவே அழகா இருக்கு, எப்படி மெயின்டைன் பண்றீங்க அக்கா? சமாளிக்க முடியல, கூட்டுறதுக்கே 3 நாள் ஆகும். கூட்ட முடியல. ஒரு ரூம் ஒரு ஆள் கூட்டுவோம். அத மெயினா ஹால்ல ரொம்ப யூஸ் பண்ணுவோமா, ரொம்ப குப்பையா டென்ஷனா. ஏன்னா மை வேற வீட்ல இருக்கும் போதெல்லாம் ரொம்ப அழுக்காகும். தண்ணி இல்லாம நீட்டா இருக்கு. தண்ணியை வந்தோடனே தண்ணியை திறந்து விளையாடுவேன், தண்ணியோட உள்ள வருவேன், சகதியாயிரும். வெயிட் டைல்ஸ் மாப் போட முடியல, அழுக்குன்னா அப்படியே கிடக்கும். என்னால சமாளிக்கிற ரொம்ப கஷ்டம். பெரிய வீடு கட்டுறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம். ஆள் வச்சுக்கணும். கிச்சன் பக்கெட்டு போனா பாத்திரம் ஒரு மூச்சு ஆள் வச்சிருவோம் தான் தோணுச்சு. அப்புறம் தான் பிசினஸ் பண்ண போறோமே, என்னத்தான் நம்ம வீட்டுல நம்ம இருக்க போறது கிடையாது. அப்படிதான் இப்ப தோணுச்சு எங்களுக்கு. ஆள் வச்சிடலாமா, மாப்போட அப்புறம் வந்து பாத்திரங்கள் கழுவ 2 பேருக்கு என்னடா பாத்திரம் வரப்போகுது, சமைக்க. அதுக்கடுத்து எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன். அண்ணா அக்காவை பிராங்க் பண்ணுங்க. அண்ணா அக்காவை டைம் இல்ல. அக்கா மகி ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணப்போ எல்கேஜில எவ்வளவு நாள் கழிச்சு அவனை ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அவன் வந்து ப்ரீகேஜிலே ABC எல்லாம் போட்டான். இப்ப வந்து எல்லாமே போடுறான். ஏ நேம் எழுதுறான், அவன் நேம் எழுதுறான், சேர்த்து போடுறேன். அடி ஏ நேம் பார்த்து எழுதுறான், அவன் நேம் பார்க்காம எழுதுறான். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சான். அவங்க எப்பப்ப படிப்பாங்களோ அப்பப்ப படிப்பாங்க. நம்மளாம் கம்பல் பண்ணவே முடியாது இப்ப உள்ள காலத்துல. என்னோட பையன் வந்து LKG படிக்கிறான். படிக்க சொன்னா ரொம்ப கஷ்டப்படுறான், அழுகுறான். என்னால தாங்க முடியல. டார்ச்சர் எல்லாம் பண்ணாதீங்க சிஸ்டர். படிக்கும்போது அவனே படிப்பான். சின்ன பசங்களுக்கு என்ன ஆகுனா கலெக்டர். ஏன்னா ஸ்கூல்லயுமே அந்த பிரஷர்ல தான் இருப்பாங்க. நீங்களும் அந்த பிரஷர் பண்ணாதீங்க. அடிச்சு இதெல்லாம் செட் ஆகாது. ஆனா நீட்டா போயிட்டே இருக்கணும். அவங்க என்ன பண்றாங்க அழுக விட்டுற, ரொம்ப அழுக வைக்காதீங்க. அதுவே அவங்களுக்கு ரொம்ப படிப்பு ஓபனா சொல்லவா. எனக்கு 1-2 இல்ல, காய்ஞாச்சாவே எனக்கு 6ஆவதுல தான் தெரியும். எனக்கு இப்ப கூட தெரியாது.
தெரியுமா? எனக்கு வந்து 6ஆவதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். நீங்க போட்டு இப்ப நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருந்தா இன்னைக்கு எவ்வளவு செட்டில் ஆயிட்டேன் அது தெரியலையா? அதுக்கு உங்க 2 பேர்ல யாரு மகிக்கு ஹோம்ஒர்க் சொல்லி தருவீங்க? நான் கிடையாது சொல்றேன். அதான் சிரிக்கிறா. நான் கிடையாது, இவங்க இந்த மேடம் தான். நானே படிக்க மாட்டேன். எனக்கே ஒண்ணும் தெரியாது. இருந்தாலும் நான் வந்து ஏதாச்சும் ஒன்று தெரியலனா அப்படின்னா வேகமா யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்ப்பேன். அப்படி சொல்லி சர்ச் பண்ணி அது இவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க. சிண்டு கொஞ்ச நாள் 2 3 நாள் இருந்தாலும் சொல்லி கொடுப்பான். கருப்பு இருந்தபோது சொல்லி கொடுப்பாங்க. ஆமா, கருப்பு படி அந்த வேலையில இருந்தேன். கருப்பு கொஞ்சம். உங்க 2 பேர்ல ஓகே. மகி ஈவினிங் வந்தா உடனே ஸ்நாக்ஸ் என்ன கொடுப்பீங்க? ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டான், அவனே போய் எடுத்துக்குவான். 2 பேரும் கிரிக்கெட் விளையாடுவோம். கிரிக்கெட் வந்த உடனே கிரிக்கெட் விளையாடுவோம். இதுதான் என்னோட மெயின் செட். ஏன்னா நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன விளையாண்டோம்? பேட்மிண்டன் ரெடி வச்சு 2 பேர் விளையாண்டு ரொம்ப நேரம் விளையாண்டோம். ஒரு 1 hour 3/4 மணி நேரம் விளையாண்டான். அதுக்கப்புறம் வந்து சும்மா எப்பவுமே விளையாட ஊஞ்சல் விளையாண்டான். அடுத்து வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இது வீடியோ எடுத்தா குட்டா பண்ணல, அதான் நேற்று சாயந்தரம் எடுத்ததுதான். ஓகேவா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மகி கொடுத்தீங்க. மகி ஸ்கூல் ஃபீஸ் 1 இயர்ல எவ்வளவு? 45,000 கிட்ட வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அக்கா, நீங்க அண்ணா நம்பரை வந்து எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நான் மை பேபின்னு போட்டிருக்கேன். மை பேபின்னு போட்டிருக்கேன். நான் வந்து என்ன சேவ் பண்ணிருக்கேன்? ஏன்டி லூசாடி? அப்போ குட்டீஸ், நம்ம எவ்வளவு வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. அடுத்து நிறைய வேலைகள் இருக்கு, பர்சனல் வேலைகள் நிறைய இருக்கு. என்னால முடியல, அதனால ஒன்றும் பண்ண முடியல. எங்களால ஒரு நிறைய வெளியே போற வேலைகள் வேற இருக்கு, அதெல்லாம் முடிக்கணும். அதனால இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் பெண்டிங்ல இருக்கு. பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வேணா போட்டு விடுறேன். உங்களுக்கு வேணும்னா பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து அந்த வீட்டோட அப்டேட். அதுக்கு முன்னாடி குட் நியூஸ் அப்டேட் சொல்ல போறோம் நாளைக்கு அடுத்த வீடியோல. எப்பன்னு கேட்டீங்கல்ல, கண்டிப்பா அந்த வீடியோ அடுத்த வீடியோ நீங்க சொல்லுங்க, போட்டுருவோம். அடுத்து வந்து அந்த வீட்டோட அப்டேட் உங்களுக்கு போடுறேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எல்லா வீடியோவுமே நாங்க போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, நிறைய பேருக்கு ரீப்ளே தெளிவான பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரீயா உட்காந்து பண்றோம். ஓகேவா? ஓகே, பை.